ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்ஸ் அப்படின்ற சொல்ல இருந்து இப்போ நம்ம பார்க்க போற ஒரு டொயோட்டா ஹைக்ராஸ் அப்படின்ற காரோட கம்ப்ளீட் ஒரு மாடிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான். இது வந்து ஒரு ஆடியோ செட்டப் பத்தி ஒரு டீடைலான ஒரு விஷயத்தை முதல்ல பார்த்துடலாம். டொயோட்டா ஹைக்ராஸ் VX வெர்ஷன். இது வந்து ஒரு டாப் வேரியண்ட்டுக்கு முன்னாடி நிற்கிற மாடல்ஸ். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெகுலர் எடிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ஒரு ஆடியோ செட்டப் வந்து நாங்கள் என்ன மாதிரி அப்கிரேட் பண்ணிருக்கிறோம்னா, ஒரு கம்ப்ளீட்லி 3-way ஆக்டிவ் செட்டப் அண்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்பேஸ்ல லொகேட் பண்ணிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இல்லாம நாங்கள் லோட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட 4.10 அப்படின்ற ஒரு DSP கம் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிருக்கிறோம். அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா 4 சேனல் ஆம்பிளிஃபையர் அண்ட் பேலன்ஸ் 6 channel as a DSP. So டோட்டலா உங்களுக்கு வந்து 10 channels ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ 10 channel ப்ராசஸர் 4 channel ஆம்பிளிஃபையர் பில்டினா இருக்கிறது. இந்த ஒரு ப்ராசஸர் நாங்கள் லோட் பண்ணிட்டு அது கூட வந்து ஒரு ஆட் அண்ட் ஆம்பிளிஃபையரா நாங்கள் வந்து 6 channel யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 4 channel ஆம்ப் ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து ஹீலிக்ஸ் அப்படின்ற பிராண்டோட D4 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர். ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபையர் கூட. அண்ட் ஒரு சப்வூஃபர் வந்து ஆடிசன்ல APBX10 AS2 அப்படின்ற ஒரு சப்வூஃபருமே லொகேட் பண்ணிருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எவர் சப்வூஃபர். அண்ட் அதுவுமே ஹைக்ராஸ் அப்படின்ற காருக்கு வந்து ரொம்ப எலிகண்டான ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து சப்வூஃபர் கொடுக்க ஆரம்பிக்கும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமான ஒரு ஷேப்டு உங்க காருக்கு அது பூட் சர்ஃபேஸ் வந்து எல்லாமே லோட் பண்ணிட முடியும். ஹைக்ராஸ் வந்து அழகான ஒரு ட்ரங்க் ஸ்பேஸ்மே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க அழகா ஒரு ஆம்பிளிஃபையர் ப்ராசஸர் அண்ட் ஒரு DSD பிளேயருமே லொகேட் பண்ண முடியும். அண்ட் சப்வூஃபருமே அதே சர்ஃபேஸ் லோட் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறவ பூட்ல ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த விதமான அடிஷனல் திங்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல வரப்போறது இல்லை. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸர் அண்ட் ஆம்பிளிஃபையர் கூடவே நாங்கள் வந்து யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட ஓச்சி அப்படின்ற சீரிஸோட 3-way செட்டப் தான் லோட் பண்ணிருக்கிறோம். 3-way பார்த்தீங்கன்னா ஒரு A பில்லர்ல மோல்டு பண்ணி ஒரு ட்வீட் லொகேட் பண்ணி ஒரு ஆங்கிள் ஷேப் செட் பண்ணி லொகேட் பண்ணிருப்போம். பட் இந்த ஒரு கார்ல வந்து கஸ்டமர் ரொம்ப பர்டிகுலரா சொன்ன விஷயம் வந்து எனக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஸ்டஃப்மே நான் ஃபீல் ஆகக்கூடாது சொல்லி. ஸோ அதனால வந்து நாங்கள் டேஷ்லேயே நாங்கள் வந்து ஒரிஜினல் ஸ்பேஸ் லொகேட் பண்றோம் அந்த மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கரை. அண்ட் அந்த ட்வீட்டருமே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்ல வர ஹைக்ராஸோட A பில்லர்ஸ் நாங்கள் தனியாக கம்பெனில இருந்து சோர்ஸ் பண்ணி அந்த ஒரு ஒரிஜினல் ஆங்கிள்லயே நாங்கள் வந்து அந்த ட்வீட்டர் லோட் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு OEM பேனல்ஸ்லேயே வண்டி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ட்வீட்டருக்கு எப்பயுமே ஒரிஜினல் ஸ்பேஸ் அழகாக லொகேட் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த கார்ல ஒரு ஆடியோ செட்டப் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு சோர்ஸஸ் வியூ பாயிண்ட் தெரிய போறது எல்லாமே இன்டெகிரேட் வந்த மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸர் வந்து உங்களுக்கு 8 சேனல் ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ப்ராசஸருக்கு 4 சேனல் பார்த்தீங்கன்னா ட்வீட்டர் அண்ட் கோஆக்சலுக்கு வந்து அந்த பவரை யூஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற மிட் ரேஞ்ச் அண்ட் மிட் பேஸ்க்கு வந்து we need more power. ஸோ நாங்கள் யூஸ் பண்ற ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஹீலிக்ஸ் அப்படின்ற பிராண்டோட D4 சீரிஸ் தான். ஸோ அதுக்கு வந்து மிட் ரேஞ்ச் மிட் பேஸையும் கனெக்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா உங்களுக்கு வந்து மெஷரிங் பண்ணி உங்களுக்கு கெயின் அலைன்மெண்ட் செட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து டீஈக்குவலைஸ் பண்ணி இருக்கிற சிஸ்டம்ல வர அவுட்புட்டோட குவாலிட்டியை வந்து இது வந்து டீஈக்குவலைஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு வேவ் லென்த் உங்களுக்கு ப்ராசஸருக்கு அது இன்செர்ட் பண்ணது. அது கூடவே நாங்கள் வந்து மியூசிக் நாங்கள் டிசைன் பண்றப்பையும் வந்து ஒரு ப்ராப்பரான வேவ் லென்த்ல உங்களுக்கு டியூனிங் அலைன் பண்ணி எல்லாமே ஸ்டேஜ் ஃபீலுக்கு கொண்டு வரதுக்கான ஆடியோ செட்டப்பையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு டியூனிங் பண்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம்ன்றது வந்து சோர்ஸ் ஃபைல். ஸோ அந்த சோர்ஸ் வந்து கம்பெனி சிஸ்டம் வர சோர்ஸ் வந்து என்னதான் நம்ம அதை இன்புட் எடுத்தாலுமே ஒரு 3-4 கன்வர்ஷன் ஆகுறதுனால நிறைய லாசஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக கஸ்டமர் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து கோல்டு ஹார்ன் அப்படின்ற பிராண்டோட DSD பிளேயர். DSD பிளேயர்னா என்னன்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் உங்களுக்கு அவுட்புட் வந்து இது கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு அவுட்புட் சொல்யூஷன் வந்து ஆப்டிக்கல் சோர்ஸ் மூலமா உங்களுக்கு DSP கூட கன்வெர்ட் ஆகுறப்ப உங்களுக்கு மியூசிக் வந்து பெருசா லேக் ஆகிறதுக்கான ஒரு தேவையுமே இல்லை. நீங்க உதாரணத்துக்கு உங்க சிஸ்டம் வந்து நீங்க கூகுள் மேப் யூஸ் பண்றதுக்கும் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் காப்ல அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மியூசிக் சோர்சஸ் வந்து நம்ம வந்து ப்ராசஸருக்கு DSD பிளேயர் மூலமா கன்வெர்ட் பண்றப்ப உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து ஸ்ட்ரெயிட் அவே DSD பிளேயர் அண்ட் ப்ராசஸர் மூலமா உங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸாவே டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய லாசஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த DSD பிளேயர்லயுமே பில்ட்-இன் ஃபைல்ஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் நீங்க லோட் பண்ணி அதை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு DRC மாதிரியான டிஜிட்டல் DRC அவைலபிள்ஸ் இருக்கு. அந்த DRC லொகேட் பண்ணிட்டு நம்ம பேக்ல இருக்கிற விஷுவல்ஸ் எல்லா சாங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து விஷுவலாவே நீங்க அதை பார்க்கலாம். ஸோ we can use it as a display கூட. அது மூலமா நீங்க மியூசிக்கை நீங்க லைவா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு செட்டப் மூலமா நீங்க கேட்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆடியோ கிடைக்கும். லைவ்ல உங்களுக்கு
ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆடியோமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிஸ்டம்ல இருந்து ப்ளே பண்றப்பயுமே ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஆடியோ கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டோர்ல பாத்தீங்கன்னா மிட் வூஃபர் கனெக்ட் பண்றதுக்கும் அதுவுமே ஆடிஷனோட ஓஸ்டோட KV6 அப்படின்ற மிட் யூஸ் பண்ணிருக்கிறோம். அதே பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிஷனோட ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கர் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ஆடியோ செட் பண்ணிருக்கிறோம் அதுக்கான வயரிங் அண்ட் டேம்பிங் விச் இஸ் மோஸ்ட் நீடட். ஸோ டேம்பிங் எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்டோட பாலியம் அப்படின்ற சீரிஸ் டேம்பிங் வந்து டோருக்கு நாங்க டபுள் லேயர் லெவல்ல லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து டோரோட பாடி ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் மோர் ஸ்டஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மியூசிக்கோட குவாலிட்டி வந்து பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கும் மியூசிக் நல்லா ஸ்டஃப்டா கேட்கறதுக்கு வந்து டேம்பிங் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். அது இல்லாம உங்க டோரோட டட் எஃபெக்ட்ல இருந்து உங்க டோரோட குவைட் கம்ஃபர்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அந்த டேம்பிங் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். அந்த ஆர்டெக்ஸ்லயே வந்து சில்வர் அப்படின்ற சீரிஸ் வந்து நாங்க என்டையர் ஃப்ளோருக்குமே இந்த காரை நாங்க டேம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து 2mm டேம்பிங் ஷீட்ஸ் கூட. அது மூலமா உங்களுக்கு ரோட் நாய்ஸ் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவுமே இந்த டேம்பிங் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு ஆடியோ கூட நீங்க சப்வூஃபர் பார்த்துருப்பீங்க. APBX வச்சு சப்வூஃபர் லொகேட் பண்ணிருக்கிறோம். இதான் உங்களோட எக்ஸாக்ட் வண்டியோட அவுட்ஃபிட். இப்படிதான் வண்டி பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனா இந்த ட்ரேவை நீங்க தூக்குனீங்கன்னா உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க விசிபிள் பண்ண முடியும். ஆம்பிளிஃபர்ல இருந்து ப்ராசஸர் இருந்து எல்லாத்தையும் விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு யூனிட் நம்ம லோட் பண்ணதுக்கு அப்புறமா கார்ல எந்த விதமான ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் இன்ஸ்டாலேஷன் பார்க்கறதுக்கு விசிபிளாவே இருக்க போறது கிடையாது. ஆஃப்டர் ஆடியோ அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப் சொல்யூஷன். ஹெட்லாம்ப்ன்றது விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சரிஸ் ஃபார் ஹை கிராஸ் கார். கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். நாங்க ஹை கிராஸ்க்கு வந்து 2 விதமான ஹெட்லாம்ப் ரீப்ளேஸ் பண்றோம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெட்லாம்ப்ல நாங்க அதை ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லென்சஸ் லோட் பண்றோம். அது வந்து ஒரு ஈச் சைட்ல பார்த்தீங்கன்னா 4 லென்ஸ் அண்ட் செகண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா 4 லென்ஸ் லோட் பண்றோம். ஸோ விச் மீன்ஸ் உங்க கார் பக்கத்துல ஒரு 8 ப்ரொஜெக்டர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஈச் ப்ரொஜெக்டர்ஸ் கிட்டத்தட்ட 40 வாட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெட்லாம்போட எக்ஸாக்ட் வாட் வந்து 320 வாட் கன்சிஸ்டன்டா கிடைக்கும். இது வந்து வெரி பவர்ஃபுல் ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது 4மே உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் த வியூ அண்ட் லோ வியூ 2 வியூமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஹை பீம் லோ பீம் கனெக்ட் பண்றப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட்புட்டை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஃப்ரம் த ஹெட்லாம்ப் சொல்யூஷன். அதுலயுமே இன்னொரு மாடலுமே இருக்கு ஐஸ் கியூப் DRL சேர்ந்த மாதிரி. இன்னொரு ஹெட்லாம்ப் மாடல் வந்து OEM ரீப்ளேஸ்மெண்ட் ஹெட்லாம்ப். இது வந்து ஒரு சாக்கெட்ல கனெக்ட் பண்ண முடியும். 3 பியூட்டிஃபுல் லென்சஸ் அண்ட் அது கீழே வந்து ஒரு அழகான ரன்னிங் இண்டிகேட்டர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம எப்ப ஸ்விட்ச் பண்றோமோ அப்ப வந்து ஒரு ப்ளூ எலிமினேட்டர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே லைட் வந்து நீங்க நார்மல் மோட்ல ஒயிட்லயுமே உங்களுக்கு எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பிளக் அண்ட் பிளே கனெக்டிவிட்டி ஹெட்லாம்ப்ஸ் கூட. இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு மார்க்கெட்ல கூட. அஃப்கோர்ஸ் இதோட பவருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈச்சையில பாத்தீங்கன்னா நியர் அபவுட் 120 வாட்ஸ், 2 பக்கம் பார்க்கறப்ப 260 வாட்ஸ் வரைக்கும் இந்த ரேட் விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ஹெட்லாம்ப்ன்றது மச் நீடட் ஃபார் ஹை கிளாஸ் கஸ்டமர். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் நீங்க சூஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப்ஸ் கூடவே நீங்க இம்பார்ட்டண்டா மாற்ற வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து ஃபாக் லேம்ப் சொல்யூஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஃபாக் லேம்ப் வந்து ஹை கிளாஸ்ல பை டிஃபால்ட்டா டாப் எண்ட்ல நீங்க கவனிச்சா கூட ஒரு குட்டியர் லென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்க போறது இல்லை. அதை நாங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3 இன்ச் லென்ஸ் நாங்க லோட் பண்ண முடியும். 3 இன்ச்லயே உங்களுக்கு வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஆப்ஷன் இருக்கு, டபுள் ப்ரொஜெக்டர் ஆப்ஷன் இருக்கு. நாங்க இந்த காருக்கு சூஸ் பண்ண ப்ரொஜெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா டபுள் ப்ரொஜெக்டர் லென்ஸ் அண்ட் டபுள் ப்ரொஜெக்டர் லென்ஸ்லயுமே உங்களுக்கு லோ பீம் அண்ட் ஹை பீம் 2 செஷன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு முழுக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் டிராவல் பண்ணுமே தவிர்த்து ஹெட் வியூஸ் உங்களுக்கு பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது இல்லை. ஸோ அதில் ஆப்போசிட்ல வரவங்களுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா கன்வீனியன்ட் டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட ஃபாக் லேம்போட மேக்ஸிமம் ஹைட் சைஸ் பாத்தீங்கன்னா 3 ஃபீட் தான். அதே உங்களுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல அடர்த்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணவும் முடியும். அதோட மேக்ஸிமம் கவரேஜ் ஏரியா பாத்தீங்கன்னா க்ளோஸ் 7 to 750 மீட்டர்ஸ் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க அந்த பிராண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா. பட் ஈவன் தோ பெட்டர் குவாலிட்டி பார்த்தா மினிமம் 4 to 500 மீட்டர்ஸ் நீங்க சாலிடா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த ரைட்ல உங்களுக்கு லோ பீம் நீங்க ஆக்சஸ் பண்றப்ப ஒயிட்ல 6000 கெல்வின்ல கனெக்ட் ஆகும். அதே நீங்க ஹை பீம் ஸ்விட்ச் பண்றப்ப அது உங்களுக்கு காட்டும் 4300 கெல்வினா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு 2 ஸ்பாட் லென்ஸ் மாதிரி நல்ல டிஸ்டன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் கீழே இருக்கிறதால கான்கிரீட்டான ஒயிட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹெட் லேம்போ இந்த ஃபாக் லேம்போ நீங்க சேர்ந்து ஆன் பண்றப்ப டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மோர் அண்ட் மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் ரொம்ப செக்யூரான டிரைவிங் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த ஹெட் லேம்ப்ஸ் ஃபாக் லேம்பை தாண்டி அந்த ஃபாக் லேம்ப்ல பார்த்தீங்கன்னா அங்க கனெக்ட் பண்ற பிராக்கெட்ஸ் ஒன்று ஆட் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அங்க வந்து ஒரு ரேடியேட்டருக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து நீங்க லைட்டிங்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்க அப்கிரேட் பண்ணி ஒரு டபுள் லென்ஸோ இல்ல சிங்கிள் லென்ஸ்க்கான ஸ்பேஸை ஃபேஸ் பண்ணி அங்க நாங்க வந்து உங்க ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்ட் வந்து லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஹெட் லேம்ப் அண்ட் ஃபாக் லேம்போட பவர் கூடவே நீங்க வந்து ஃபேன்சியா ஆட் பண்ண வேண்டியது வந்து போச் DRL சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெக்கே டைப் DRL சொல்லுவாங்க. இந்த மெக்கே டைப் DRL வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுவுமே மூவபிள்
பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு லைட் எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க எப்போ ஸ்விட்ச் பண்றீங்களோ அப்போ வந்து அந்த ஒயிட் ஷேட் வந்து அழகான எலிமினேட்டிங் பேட்டர்ல போயிட்டு உங்களுக்கு ஸ்விங் ஆகுறப்ப பார்க்க பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எரிஞ்சதுக்கு அப்புறமா அது கான்ஸ்டன்டா பிரைட்டா ஒயிட் கலரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே நீங்க இண்டிகேட்டர் போடுறப்ப லெஃப்ட் டுவர்ட்ஸ் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும், ரைட் போடுறப்ப அகைன் ரைட் டுவர்ட்ஸ் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த இண்டிகேட்டர் பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து மச் நீடட் அப்டேட் உங்களுக்கு மேக் பேக் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபேஷியா கிரில், அது குரோம் அண்ட் பிளாக் கன்வர்ஷன்ல பார்த்து கொடுத்துருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த கிரில்ல ரிமூவ் பண்ணி அந்த கிரில் அடன் பண்ணி கொடுக்குறோம். அந்த கிரில் கூடவே நீங்க இன்னொரு ஆப்ஷனும் ஆட் பண்ணிக்க முடியும். அது வந்து தேவைப்படுறாங்க ஸ்போர்ட்டிவா கேட்கறாங்க, அதே என்னோட கொஞ்சம் எனக்கு ஸ்டஃப்டா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்ல ரக்கரான ஒரு லுக் கொடுக்கணும்னா ஜிஆர் ஸ்போர்ட் கிரில்லுமே அவைலபிள் இருக்கு. அந்த ஜிஆர் ஸ்போர்ட் கிரில் வந்து பிளாக்ல ரெட் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கறது எலிகென்ட்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து ப்ளூ கலர் இருக்கணும், லெட்டர்ஸ் ப்ளூவா மாத்திக்கலாம், சில்வர் கலர் சில்வர் லெட்டரா கூட மாத்திக்கலாம். ஸோ தட் வி கேன் டூ. அந்த மாதிரி லொகேட் பண்றப்ப வண்டியோட ஷேப் வந்து அப்படியே ஒரு ரக்கடான ஒரு ஃபீலை கொண்டு வந்து கொடுக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைலெக்ஸ் கார்ல வந்து கொடுத்திருப்பாங்க இன்டர்நேஷனல் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இதுக்கு மாத்த முடியும். அதை தாண்டி நாங்க இந்த காருக்கு அடான் பண்றது ரியர் ஆல்ஃபா டைப் டெயில் லேம்ப் யூனிட்ஸ் மாத்தி இருக்கிறோம். இந்த ஆல்ஃபா டெயில் லேம்ப் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு மேஜிக்கல் பேட்டர்ன்ல கொடுக்கும். உங்களுக்கு ஈஸியான மூவ்மெண்ட் அண்ட் லைட் ஆன் பண்றப்ப கிடைக்கிற அந்த ஒரு இலுமினேஷன் லுக் வந்து ரொம்ப பிரீமியமான ஒரு ஷேப்பை மாத்தி கொடுக்கும். இண்டிகேட்டர் போடுறப்ப என்டையர் டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் உங்களுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டெயில் லேம்புமே இந்த கார் லோட் பண்ணிருக்கோம். இந்த செட் ஆஃப் 3 பீசஸ் உங்களுக்கு என்டையர் டெயிலுக்குமே நாங்கள் லோட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அண்ட் அதை தாண்டி இந்த காருக்கு அப்டேட் பண்றது வந்து பெயின் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். பெயின் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வெரி பிரீமியம் குவாலிட்டி ஃபிலிம் இந்த காருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆப்டிவேரா அப்படின்ற பிராண்டோட 7 இயர்ஸ் பிபிஎஃப் இந்த கார் லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைட் பிபிஎஃப். இது வந்து 195 மைக்ரான்ஸ் உள்ள பிபிஎஃப் கூட. இந்த பிபிஎஃப் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபீல் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் மைனர் ரேஷஸ் எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு. ஏன் பிபிஎஃப் இந்த காருக்குன்னா கம்ஃபோர்ஸ், இதே நீங்க ஒயிட் சில்வர் வாங்கினீங்கன்னா பிபிஎஃப் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா தேவைப்பட்ட விஷயமா கூட அமையறது இல்லை. ஆனா நீங்க பிளாக், ப்ளூ, ரெட் மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா பிபிஎஃப்ன்றது ஒரு எசென்ஷியலான ஸ்டஃப் கூட சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நீங்க ஈஸியா டர்ட் அதிகமாகும், துடைக்கிறப்ப அந்த துணில இருந்து வர ஸ்மெல்ஸே வந்து காரை முழுக்க பாழாக்கிடும். அதே ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பிபிஎஃப் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா கூட அமைய ஆரம்பிக்கும். செராமிக் கோட்டிங்குமே நாங்கள் காம்ப்ளிமெண்டா இந்த கார் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இது வந்து கிளாஸியா கிடைக்கிறதுக்கான ஒரு தேவை தான். இந்த பிபிஎஃப் பண்றப்ப செராமிக் தேவையில்லைன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் செராமிக்ன்றது இட்ஸ் க்ளோயிங் கெமிக்கல். நல்ல வண்டியை வந்து கண்ணாடி மாதிரி காட்டுறதுக்கு இந்த செராமிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிபிஎஃப் செராமிக்குமே இந்த கார் நாங்கள் ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்ல ஆட் ஆன் பண்ணிருக்க சீட் கவர்ஸ் ஆட் ஆன் பண்ணிருக்கோம். அழகான காஃபி ப்ரௌன்ல வந்து ஒரு சிம்பிளான சிம்பிள் அண்ட் எலிகண்டான ஒரு டைமண்ட் பேட்டர்ன்ல நாங்கள் சீட்டை லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்ல ஃபிட் அண்ட் ஃபீல் நீங்க பார்க்கலாம். மோஸ்ட் பிரீமியம் ஆர்டிஃபிஷியல் அதில் தான் கார் கவர் அங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். லக்ஸுரியான ஒரு பேட்டர்ன் நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இன்டீரியர் டோர் பேட், டேஷ்போர்ட் கலருக்கு இதை நாங்கள் அழகா மர்ச் பண்ணி கூட கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்ட ஒரு தடமே கூட அந்த சீட் கவர் உங்களுக்கு இருக்காது. அந்த சீட் கவர் கூடவே நாங்க ஆட் ஆன் பண்றது 70 ஃப்ளோர் மேட்ச். அதுவுமே பாத்தீங்கன்னா ஆட்டோடெக் அப்படின்ற பிராண்டோட சீட் கவருக்கு மேட்சிங்கான ஒரு சேம் காம்பினேஷன் கலர்ஸ் அந்த மேட்டை ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டைமண்ட் டிசைன்ஸ்ல ஒரு கூச்சி கிராஸ் மாதிரி டாட் குவாலிட்டியான மேட்டுமே நாங்க இந்த கார் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதை தாண்டி நாங்க ஆட் ஆன் பண்ணிருக்கிற ஒரு ஸ்டஃப் பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட். அதுமே ஒரிஜினல் சில்வர் கலர்ல எப்படி வருமோ அதே பேட்டர்ல ஆம்பியன்ட் லைட்டுமே ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏசி பேனல்ஸோட சேர்ந்த மாதிரி வரும். அது வந்து ஒரு போன் அப்ளிகேஷன் மூலமா எந்த கலர்ஸ் வேணும் வேணான்னு டிசைன் பண்ணி நம்மளே கூட கஸ்டமைஸ் பண்ணி கூட இந்த லைட்ஸ் போட முடியும். இது அஃப்கோர்ஸ் சில்வர்லயுமே அவைலபிள், பியானோ பிளாக்லயுமே அவைலபிள் இருக்கு. பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட்ஸ் நீங்க அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்டெப், இது வந்து ஒரு JCBL அப்படின்ற ஒரு பிராண்டோட ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்டெப் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அழகான நியான் லைட்ஸோட சேர்ந்த மாதிரி வரும். நீங்க எப்பெல்லாம் டோர் ஓபன் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா லிஃப்ட் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி அந்த ஃபுட் ஸ்டெப் அவுட்ல வந்துடும். நீங்க அப்படியே கால் வச்சு உள்ள ஸ்டெப் இன் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாத்தேவா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வயசானவங்க இருக்கிறப்ப சரி, இல்ல வந்து லுக்கை இம்ப்ரெசிவா காட்டுறதுக்குமே சரி, அந்த லைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த லைட்டிங்குமே நீங்க போன் அப்ளிகேஷன் மூலமா வேணுன்ற கலருக்கு நம்ம டிம் பிரைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு லைட்டை வந்து நீங்க கலர்ஸ் மோடு மாத்திக்கலாம், ரெயின்போல வைக்கலாம். கான்ஸ்டன்டா ப்ளூ, ரெட், கிரீன், பர்பிள், ஒயிட் மாதிரியான மெனி கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்க கார் தீம்க்கு ஏற்ற மாதிரி லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ வண்டி பார்க்குறப்ப டிரைவிங்ல இருக்கப்ப சைடு ஆம்பியன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த கார் லோட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை தாண்டியுமே சில ப்ராடக்ட் உங்க காருக்கு அவைலபிள் இருக்கு. அது மெயினாக பார்க்குறப்ப ஐக்ராஸோட LC300 ஸ்டேரிங் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு.
ரியல் கார்பன் அண்ட் காப்பி அஃப்கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. இதோட இமேஜ் நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த ஸ்டீரிங் ரீப்ளேஸ் பண்றப்ப. அதே மாதிரி ஓபிடி டிவைஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அந்த ஓபிடி டிவைஸ் பத்தி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன டைனி டிவைஸ் உங்க கார்ல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் எனபிள் பண்ணுமோ அவ்வளவு ஃபீச்சர்ஸ் கார்ல எனபிள் பண்ணி வைக்க முடியும். ஜஸ்ட் பிளக் பண்றதால உங்க கார் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுறது, கண்ணாடி இறங்குறது, உங்க ஹெட்லாம்ப் ஆன் பண்றது, ஹெட்லாம்ப் ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் பண்றப்ப சுவிட்ச் ஆன் பண்றது, நீங்க ரிவர்ஸ் இண்டிகேட்டர் போட்டுறப்ப இண்டிகேட்டர் ஃபிளாஷ் ஆகல இருந்து உங்க கார் அன்லாக் பண்றப்ப வர சவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே அந்த சின்ன டிவைஸ் மட்டும் தான் வேலை பண்ணும். ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே கனெக்டிவிட்டி தான். அதை தாண்டி நம்ம வந்து வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைஸ் ஆட் பண்ண முடியும். அதை நீங்க போட்டு உங்க கார் எங்க இருக்கு, என்ன பண்ணுதுன்றது, ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்ற அத்தனை விஷயம் ஜஸ்ட் உங்க போன்ல நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த டிவைஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி நீங்க வந்து iCross வந்து ஒரு பேட் ஃபீச்சர் உண்டு. அது வந்து உங்க ஒரிஜினல் ஸ்விட்சஸ் எதுலையுமே உங்களுக்கு லைட் இண்டிகேட்டர் எரியறது இல்லை. ஸோ அதையுமே நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ நீங்க ஹெட்லாம்ப் ஆன் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க இன்டீரியருக்குள்ள அத்தனை ஸ்விட்சஸுமே உங்களுக்கு வந்து லைட் ஸ்விட்ச் ஆகும். இப்போ நீங்க டிஃபால்ட்டா டாப் அண்ட்ல நீங்க பார்த்தா கூட அந்த பவர் விண்டோ ஸ்விட்சஸையோ கண்ணாடி இறக்கி ஏற்ற ஸ்விட்சஸையோ உங்களை விசிபிளா பார்க்கவே முடியாது. அதான் நீங்க ஜஸ்ட் உங்க கீ ஆன் பண்றப்ப உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்விட்சஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி உங்க பானட் ஓபன் பண்றதுக்கு நம்ம மத்த கார்ல இருக்க ஜஸ்ட் லிவரை கனெக்ட் பண்ணி நம்ம பானட் ஓபன் பண்றோம். அதே மாதிரி நீங்க BMW கார் ஓபன் பண்ற மாதிரி ஷாக் அப்சர்வ் பேட்டர்ன் பானட்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க பூட் ஓபன் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பூட் மேல போக ஆரம்பிச்சிடும். அதுவும் தாண்டி நம்ம கிட்ட வந்து பாடி கிட்ஸ் அவைலபிள் இருக்கு. அதுல 3 டைப் ஆஃப் பாடி கிட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஜஸ்ட் ஆட் ஆன் கிட், ஜஸ்ட் மேல ஃப்ரண்ட்லயும் பேக்ல ஒட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடலிஸ்டா கிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது வந்து மேட் இன் தைவான் ஒரு பாடி கிட் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சைட் ஸ்கர்ட்ஸ் மூணுமே அதுல வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு பாடி கிட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு iCross ஸ்பெஷலான திங்ஸ் பாத்தீங்கன்னா பூட் ஆட்டோமேட்டிக் ஓபன் டிவைஸ். அது நீங்க ஜஸ்ட் பட்டன் பிரஸ் பண்ணா டாப் அண்ட்ல எப்படி ஓபன் ஆகுதோ அதே மாதிரி லிஃப்ட் ஷாக் அப்சர்வ் மூலமா உங்க பூட் ஓபன் பண்ண முடியும். இது எல்லாமே உங்க காருக்கு அவைலபிள் இருக்கு. அண்ட் எல்லாத்தையுமே தாண்டி ரூஃப் ரைல் அதுமே எங்கிட்ட OEM டைப் ரூஃப் ரைல்ஸ் இருக்கு. எந்த விதமான டபுள் செட் டேப் கனெக்ட் பண்ணாம ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல பிராக்கெட் போட்டு லாக் பண்ற மாதிரியான ரூஃப் ரைல்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ரியர்ல பார்த்தா சேஃப்டி பம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த கார்ல C-Track அப்படின்ற பிராண்ட்ல நாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லோட் பண்ணிருக்கோம். இல்ல சாலிடான ஒரு பம்பர் கூட சொல்ல முடியும். அதுல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எம்டெக்ல வந்து உங்களுக்கு பிளாக் கான்செப்ட்லயுமே உண்டு. அந்த C-Trackலயும் பாத்தீங்கன்னா பிளாக் டைப் பம்பருமே அவைலபிள் இருக்கு. அண்ட் இதை தாண்டி நாங்க வந்து ஸ்டெப்பின் உள்ள ஆகுறப்ப உங்களுக்கு வந்து ஆல்ஃபிரட் அப்படின்ற கார்ல வர ஸ்டெப்பின் பிளாட்ஃபார்ம்ஸ் நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம். நீங்க ஆல்ஃபிரட் கண்டிப்பா பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸ்டெப்பின் ஆகிற இடம் ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் அலுமினியம் பிரஷ்ட் ஃபினிஷ்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ஃபிரட் லோகோவோட உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதேமே இந்த கார் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா தேர்ட் ரோ போறவங்க அது வழியா ஏறி போகிறப்ப அங்க நிறைய ஸ்கிராச்சஸ் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்காக ஒரு போட்டிருக்க ஒரு டிவைஸ் தான், ஒரு யூனிட் தான் வந்து ஸ்டெப்பின் என்ட்ரி கார்டு. இது வந்து ஒரு டாப் கியர் அப்படின்ற பிராண்ட்ல சில்வர் ஃபினிஷ்ல போட்டிருக்கோம். அப்கோர்ஸ் பிளாக்லயுமே அவைலபிள் இருக்கு. ஸோ அதுமே அழகா எலிமினேட்டட் பேட்டர்ல பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அது கூட வந்து ரியர் லேப்டாப் ட்ரே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரியர் லேப்டாப் ட்ரே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ இல்ல போன் ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்ல உங்களுக்கு புக்ஸ் நாவல்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு சொல்லிட்டு எல்லா தேவைகளுக்குமே அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலரா ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா கூட அமையும். அதுமே நாங்க இந்த காருக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதை தாண்டி நாங்க சன்ஃபிலிம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் பிராண்ட் சன்ஃபிலிம் லூமார்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் 80 சீரிஸ் தான் லோகட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட் ஷேட் சன்ஃபிலிம். இந்த குவாலிட்டி வந்து ஹை ஹீட் ரெஜெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் கிளாரிமா ரிடக்ஷன் பண்ணி பெரிய அளவு ரிஜெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இந்த ஃபிலிம் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்காக வந்து நாங்க ரிஃப்ளெக்டர் லைட்டுமே ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த டெய்ல் லேம்போட அழகான ஒரு பியூட்டிஃபுல் வியூ கூடவே உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ட் லைட்டுமே உங்களுக்கு அழகா லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட் பண்ண மாதிரி டிராவல் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர்ல பாத்தீங்கன்னா டிஆர்ல இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியான ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஸ்மோக்டு வெர்ஷன்ல போட்டிருப்போம். அதுமே இண்டிகேட் பண்றப்ப லைட்டா பட்டர்ஃப்ளை பேட்டர்ல உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். நார்மலா பார்த்தா பிளிங்க் பண்ற மாதிரியான ஒரு லைட் தான் இருக்கும். அதேமே இந்த காருக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டேஷ் கேமரா. அதுமே இந்த கார் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். போத் ஸ்லாப் அப்படின்ற பிராண்டோட ஒரு டேஷ் கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட். அந்த 2 இயர்ஸ் வாரண்டியோட வர ஒரு ப்ராடக்ட். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி கம்ப்ளீட் சர்வைலன்ஸ் கிட், SD கார்டு டிவைஸ் எல்லாமே இன்க்ளூடா கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் கூட. ஏன்னா மற்ற பிராண்ட்ஸ் பார்த்தா எல்லாமே தனித்தனியா சோர்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வரும். இது ஆல் இன் ஒன் ரூஃப்ல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தா 4Kலயும் பேக்ல பார்த்தா 1080 பிக்சலுமே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும் இந்த கேமராஸ். அண்ட் இது வந்து கம்ப்ளீட் மோஷன் டிடெக்ஷன் அண்ட் லேன் சேஞ்சிங் அண்ட் அடாஸ் ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் மேல எனபிள் பண்ண முடியும். இது ஒரு கம்ப்ளீட்டா ஃபோன் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பில்ட்
பார்த்தீங்கன்னா 64 GB SD கார்டு கொடுக்குறோம். தாண்டி அப் டு 128 GB வரைக்கும் நீங்க ஆட் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் உங்களுக்கு ஒரு எசென்ஷியல் கூட சொல்ல முடியும். ஏன்னா இதுல நீங்க ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட அந்த ஆக்சிடென்ட் இடத்த நீங்க GPS மூலியமா எந்த இடத்துல ஆக்சிடென்ட் இருக்குன்றது நீங்க அஃபிஷியல் ப்ரூஃபா நீங்க டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ டேஷ் கேமராஸ் இன்னைக்கு நிலைமையில் நம்ம மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து டேஷ் கேமராஸ் விச் இஸ் பேசிக் ரிக்வயர்மெண்ட் அதேமே இந்த காருக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 7,000 rupees till 70 to 80,000 rupees வரைக்குமே டேஷ் கேமராஸ் அவைலபிள் இருக்கு. அதுக்காக நாங்கள் வந்து வீல் ஆர்ச் லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். வீல் ஆர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டா பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க டயர் சுற்றி. அண்ட் டாப் எண்ட்ல பார்த்தா ஒரு அழகா பிளாக் ஃப்ரேம் ஒன்று லோடா இருக்கும் அந்த இடத்துல. அதுவுமே இந்த கார் வீல் ஆர்ச் அழகான ஒரு பிரீமியம் ஷேப்பான ஒரு இதை எடுத்து கொடுத்துருக்கிறோம். அண்ட் லோவர் கார்னிஷ் பண்ணி நாங்கள் குரோம்ல லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து டாப் எண்ட்ல குரோம்ல கொடுப்பாங்க. பேசிக் வேரியன்ட் மிட் வேரியன்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரப்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதேமே நாங்கள் அப்கிரேட் பண்ணி குரோம் லைன் ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் டோர் வைசருமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் குரோம் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். அதை தாண்டி குரோம் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குரோம் லவர்ஸ் பார்க்குறப்ப கம்பெனிக்கும் இதுக்கும் வே ஹை டிஃபரன்ஸ் இருக்கும் இன் பிரைசஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் குரோம் நல்லா மெயின்டைன் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க குரோம் கிட்ட போகலாம். மிரர் குரோம், ஃப்ரண்ட்ல பானட் குரோம் வரப்போகுது, பானட் குரோம் வருது, ட்ரங்க் குரோம் வருது, உங்க ஹெட் லேம்ப் குரோம், டெயில் லேம்ப் குரோம் அண்ட் ஹேண்டில் குரோம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான குரோம்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் இருக்கும். பட் த வே ஆஃப் மெயின்டெனன்ஸ் அதோட குவாலிட்டி நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ குரோம்ஸ் அப்படின்றது இட்ஸ் அப் டு யுவர் ஓன் மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி தான் அது. அண்ட் ஹை கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பாடி ஷேப்பில் வர கேரியர்ஸுமே அவைலபிள் இருக்கு. ஸோ அது வந்து பாடி என்ன கலர் இருக்கோ அதே கலரில் அழகாக ரெயில்ஸ் மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அதில் அங்கே கேரியர் லோட் பண்ண முடியும். அப் டு 80 to 120 kg வரைக்கும் நீங்கள் அதில் ஈஸியாக அக்சஸ் பண்ணி கூட கொண்டு போக முடியும். பாடியோட லுக்கையும் அப்பியரன்ஸுமே பெருசா மாத்தாம கேரியர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டஃபா கூட உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே எங்கிட்ட ஹை கிளாஸ்க்கு அவைலபிள். இந்த கார் நாங்கள் போடல, பட் இதெல்லாமே அந்த காருக்கு இருக்குன்றது நாங்கள் நோட்டிஃபை பண்ண ட்ரை பண்றோம். வேற ஒண்ணுமே இல்லை. தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் சுரேஷ். தேங்க்யூ.